அவருக்கு அதுல டவுட் இருக்கு. அதனாலதான் அவர் என்கிட்ட வேற மாதிரியான கேள்விகளா கேட்டாரு. அமாவாசை சந்திரன் வேற, அந்த அமாவாசை சந்திரன் அவர் ரொம்ப பேசினாரு. அமாவாசை சந்திர தசை வந்தா நீங்க கவலைப்படுங்க, அந்த சந்திர தசை கடுமையா பாதிக்கும் அப்படின்னு. வணக்கம், நான் உங்கள் கீப்ரோஸ். நமக்கு என்கிட்ட ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு இவர் ஒரு நண்பருங்க, ஜோதிடம் மூலியமா தெரிஞ்ச ஒரு நண்பர். அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா, அமாவாசை சந்திரன் எப்படிங்க நல்லது பண்ணணும். சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆனால் சப்ஸ்கிரைப்பில் போட்டிருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒளி இழந்த கடகாதிபதி லக்னாதிபதியாக வந்தால் எப்படி நல்லது பண்ணுவாருன்னு. இவருக்கு அந்த மாதிரி ஒரு கவலைங்க. அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறேன், ஆனால் எப்படி தான் எனக்கு நீங்கள் நல்லது சொல்கிறீங்கன்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொன்னார். இவர் ஒரு 3 வருஷமாக நம்மளோட கிளைண்ட், ஐ திங்க் 2024 இருந்தா 23 இருந்தோ பார்க்குறாரு போல இருக்கு. சரி, இவருடைய கேள்விக்கு எனக்கு இதுக்கு வீடியோவே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த ஜாதகத்தை பாருங்க. ஜனவரி 1988 பிறந்திருக்கிறாரு. 9:10 AM. பிறந்த இடம் குவாந்தான் நினைக்கிறேன். குவாந்தான் ரைட்டா? எஸ், குவாந்தான்ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகத்தை அப்படியே சொல்றேன், நீங்களே போட்டுங்க. குவாந்தான் மலேசியா, குவாந்தான் பஹாங்ல பிறந்திருக்கிறாரு. இதுதான் ஜாதகம். லக்னத்துல சுக்கிரன், 2ல் குரு ராகு, 8ல கேது, 10ல செவ்வாய், 11ல சனி, 12ல சந்திரன், புதன், சூரியன். இவங்க தான். இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, அமாவாசை சந்திரன் எப்படி எனக்கு நல்லது பண்ணுவாரு நீங்க சொல்றீங்கன்றது அவரோட கேள்வியா இருக்கு. ஓகேங்களா? இதுல இன்னொரு நல்ல விஷயம், ஏன் அவருக்கு நல்லது சொன்னேன் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இவருக்கு நடக்கவிருக்கக்கூடிய குரு தசை, ராகு தசை 2ஆம் இடத்துல இருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. இவர் பார்த்தப்பயே நான் சொன்னேன், குரு தசை வேற மாதிரி இருக்கும், நீங்க நினைச்சதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குரு தசை அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னாரு. திரும்பவும் பார்த்தேன், ஆமாங்க குரு தசை நல்லா இருக்கணும், குரு தசை நல்லா தான் இருக்கும், குரு தசை சனி புக்தியில செட்டில் ஆயிருப்பீங்கன்னு சொன்னேன். குரு தசை சனி புக்தியில செட்டில் ஆயிருப்பீங்கன்னு. அவரோட அடுத்த கேள்வி என்னங்க, சுக்கிரன் லக்னத்துல இருக்காரு சரிதான், சனி செவ்வாய் பார்வையில இருக்காருன்னு. ஜோசியத்துக்கு விதியும் இருக்குது, விதி விளக்கம் இருக்கு. சனியும் செவ்வாயும் ஸ்தான பலத்தோடையும் சுபத்துவத்தோடையும் பாக்குறாருங்கன்னா அவருக்கு அது புரியவும் இல்லை, அவருக்கு அதுல டவுட் இருக்கு. அதனாலதான் அவர் என்கிட்ட வேற மாதிரியான கேள்விகளா கேட்டாரு. அமாவாசை சந்திரன் வேற, அந்த அமாவாசை சந்திரன் அவர் ரொம்ப பேசினாரு. அமாவாசை சந்திர தசை வந்தா நீங்க கவலைப்படுங்க, அந்த சந்திர தசை கடுமையா பாதிக்கும் அப்படின்னு. இப்போ குரு தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கர தசை, சூரிய தசைன்னு சொல்லி இவர் உயிரோடையே இருக்க மாட்டாரு சந்திர தசை வரும்போது. அப்ப சந்திர தசை இவருக்கு எங்க, சூரிய தசை முடிஞ்சு சின்ன வயசுலயே வந்துருச்சு சந்திர தசை. அப்ப சந்திர தசை இனிமே வரப்போறதும் இல்லை, அதை பத்தி கவலைப்படவும் இல்லை. சரி, இந்த இடத்துல லக்னத்தில் சனி செவ்வாயின் தொடர்புல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் கெட்டு போயிட்டாரா? சுக்கிரன் எத்தனை டிகிரியில இருக்காரு? லக்னம் 1 டிகிரி. ஓகேங்களா? சுக்கிரன் 10 டிகிரி, செவ்வாய் 13 டிகிரியில 3 டிகிரி செவ்வாயுடைய பார்வை, 10 டிகிரி சனியுடைய பார்வை. செவ்வாய் திக்பலமாகி பார்க்கிறார், சனி சுபத்துவமாக லாப பார்வையாக பார்க்கிறாரு. கண்டிப்பாக சனி விரையாதிபதி பார்வையை பார்க்கவே இல்லைங்க அந்த ஜாதகத்துல. விரயத்துக்கு பாவத் பாவகப்படி 12ல மறைஞ்சு லாபத்துல இருந்து பாக்குறாரு. இன்னொன்னு சொன்னேன், உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அவருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நண்பராக இருக்கிற பட்சத்துல சில விஷயத்த பர்சனலா பேசுவோம். சுக்கிரன் கெட்டு போனா பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு சரமாரியா சில கதை சொன்னாரு. அப்புறம் சுக்கிரன் கெட்டு போச்சுன்றீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் பார்த்தாலும் சுக்கிரன் கெடலையே, இதுதாங்க ஜோதிடத்தினுடைய விதிவிலக்கு. அப்ப ஏங்க அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிடறாருங்க. 7ஆம் பாவகம் ஒரு மாதிரி இருக்குதுங்க. அதே நேரத்துல 11ஆம் பாவகாதிபதி தசை செப்டம்பர்ல வரப்போகுது. இப்ப இன்னொரு கேள்வி வரும், ராகு தானங்க குருவோட வீட்டுல இருக்காரு, ராகு தானே குருவை போல செயல்பட்டிருக்கணும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீட்டை தவிர்த்து மத்த எந்த வீட்லயும் ராகு தன் சுய இயல்புல பலன் செய்ய மாட்டாருங்க. அந்த வீட்டை அடைச்சுக்கிட்டு இருக்கிற வேலை செய்வார். 2ஆம் வீட்டினுடைய குடும்பம், தனம், வாக்கு அத்தனையும் இந்த ராகு பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காரு. இதைதான் அவர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பிளாக்கா தானங்க இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, ராகு தசையில சனி புக்தி என்னமோ சொன்னேன். ராகு தசை சனி புக்தியில நல்லா இருந்தேன், நல்லா தான் இருப்பீங்க, லக்னாதிபதி சுபத்துவமான லாப புக்தி, எப்படி நல்லா இல்லாம போவீங்க அப்படின்னு. ஆமாவா பிரதர்னாரு. அதான் ஒண்ணு, சில நேரத்துல ரொம்ப ஒரு மாதிரியான மனநிலைக்கு நம்மளே வந்துருவோன்ற மாதிரி. சரி, குரு தசை என்ன பண்ணும்? ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்க சொன்னீங்க குரு தசை என்ன பண்ணுன்னு. இப்பயும் அதே தான் சொன்னேன். குரு தசை குருவின் காரக வழியில. இப்ப ஆரம்பத்துல சொல்றப்ப சிரிச்சவரு, இப்ப அதை பத்தியான தொடர்புகளை பத்தி என்கிட்ட பேசினாரு. இந்த நாட்டுல இந்த இடத்துல அந்த மாதிரி இந்த மாதிரின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு, எல்லாமே மில்லியன்ல இருக்கு பிரதர் நாங்க. ஆனா எனக்கு அதை நம்பவே முடியலன்னு. வருமா?
வந்துதான் தீரணும் குரு தசை. குரு அதனாலதான் லாபாதிபதியா இருக்கிறாரு. இல்லைன்னா குரு வேற ஆதிபத்தியத்தை செய்யணும்ல. குரு வந்த உடனேயே உங்களுக்கு குடும்பத்தை கொடுப்பார், குழந்தையை கொடுப்பார். முதல்ல பெண் குழந்தையை கொடுப்பார்னு கூட சொன்னேன். ஓகேங்களா? முதலில் பெண் குழந்தையை கொடுப்பார். இந்த பெண் குழந்தை பிறந்தது உங்க வீட்டுல பிறந்து வளரக்கூடிய மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்காக குரு தசை சனி தசை 2 தசை அட்டகாசமா இருக்க போது. புதன் தசையில தான் சறுக்குவீங்க. புதன் வந்து அப்படியே கடுமையான 8ஆம் அதிபதி அமைப்புகள்ல தான் வேலை செய்வாரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். இது என்னுடைய பலனுடைய அமைப்புகள்ல இந்த விஷயத்த சொன்னேன். புதனுக்கு எந்த விதமான அமைப்பு இல்லைன்றதுனால. புதன் 12ல இருக்கிறத வச்சு நீங்க வந்து சரி அதை விடுங்க. குரு தசை என்ன பண்ணும்? குரு இவர் இழந்த அத்தனையும் கொடுக்கும். அதனை தாங்கக்கூடிய அமைப்புகள்ல சனி செவ்வாய் பார்த்தாலும் கூட செவ்வாய் திக்பலமா பாக்குறாருங்க. திக்பலத்துக்கு ஒரு ஒரு பலம் இருக்கு. திக்பலம் என்பது ஒரு வகையான சூட்சும வலு. சனியின் லாப பார்வைன்றது ஒரு வகையான லக்ன பாதுகாப்பு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் சொன்ன பிறகு பிரதர் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்போ பேசுறேன், என்கிட்ட வந்து இவ்வளவுதான் காசு இருக்கு, ஆனா நான் தங்குறது இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கேன்றது என்னால நம்ப முடியல. அப்படித்தான் சொல்லுவாரு. யாரோ ஒருத்தர் கடைசி நேரத்துல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாரு, என்ன அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்லயே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இப்படிதான் இருக்கும். இன்னொன்னு கேட்டாரு, வீடெல்லாம் வாங்க முடியுமான்னு கேட்டாரு. குரு தசை எல்லாத்தையும் கொடுக்கும். கடன் வேற 8ஆம் இடத்தை பார்க்கணும்ல. கடனுக்காக கொடுப்பாரு, இடம் மாத்துவாரு, வெளிநாடு அமைப்புகளை கொண்டு வருவாரு, லாபத்தை கையில கொண்டாந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன். இதை ஒரே ஒரு தடவை வீடியோவா பண்ணி போட்டுருங்க. எங்க பேரண்ட்ஸுக்கு நான் காட்டினேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மாக்கு என் மேல நம்பிக்கை குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது அப்படிதான். தொடர்ச்சியாக தோல்வியில இருக்கக்கூடிய அமைப்புகள். இன்னொன்னு சொல்வேன், இது 7.5 சனியோட அடி அப்படின்னு கூட அடிக்கடி சொல்வேன். 7.5 சனி அப்படியே இந்த அடியை கொடுத்து தான் ஆகும். அப்புறம் சனிக்கு என்னங்க மரியாதை அப்படின்னு கேட்கிற ஆள் நானு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனியால் சில பாதிப்புகள் அப்படி இப்படின்னு வந்தாலும் கூட இந்த ஜாதகரால தேய்க்க முடியுமா? சனி செவ்வாய் பார்த்துட்டனால முதல்ல பலவீனம்ங்க. அப்ப பலவீனமே இல்லையா? கண்டிப்பா பலவீனம். சனியினுடைய செவ்வாயினுடைய தன்மை முதல்ல செயல்பட்டு பிற்பகுதியில எழுந்திருக்க போறாரு. சரியா குரு தசை. எந்த விதமான பாபத்துவ அமைப்புகளும் இந்த குருவுக்கு வந்து நீங்க பெருசா இல்ல. நீங்க பார்க்கலாம். குரு 28 டிகிரியில இருக்காரு. 28 டிகிரியில இருக்கக்கூடிய குருவின் பார்வை கண்டிப்பாக இந்த சனிக்கு கிடைக்கணும்ல. கிட்டத்தட்ட லக்னாதிபதி சுபத்துவம் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் நல்ல என்னன்னா, குரு வந்து எந்த விதமான பாதிப்பும் அடையாம லக்னாதிபதியை சுபத்துவப்படுத்திருக்க. இந்த ஜாதகம் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமான ஜாதகம். அப்ப இவருக்கு எல்லாம் கிடைச்சுதான் ஆகணும். அப்ப அதற்கான பவுண்டேஷனை இந்த 2026ல செப்டம்பரா, அதாவது குரு தசை ஆரம்பிச்ச உடனே கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த குரு தசை அவருக்கு சில பவுண்டேஷன் அப்படி இப்படின்னு போட்டு கொடுக்கதான் செய்யும். அதுக்கு கோச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவுல இப்போ வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்கு அப்படியே இருக்கிறதுன்றதால இப்போ இந்த 2026 செப்டம்பருக்கு பிறகு வரக்கூடிய குரு தசையில இருந்து தான் மனுஷன் எந்திரிப்பாரு. ஆனா எந்திரிக்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மையா இருக்கும். சரிங்களா? அசுர வளர்ச்சியாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத வளர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.